இந்த வீடியோவை பேசும்போது நம்ம கோவப்படுறதா இல்லை சிரிக்கிறதா இல்லை கேவலமாக நினைக்கிறதா இல்லை வருத்தப்படுறதா அப்படின்னு நமக்கு சுத்தமாக தெரியல. நாம் தமிழர் அப்படின்னு ஒரு கட்சி இருந்துச்சு, இப்போ இருக்கானே தெரியல. அந்த அளவுக்கு கட்சியும் தலைமறைவாயிருச்சு, கட்சியின் தலைவரும் தலைமறைவாயிட்டாரு. இந்த கட்சியை வச்சு நம்ம பிழைக்கணும் அப்படின்றதுக்காக இந்த கட்சியை அதல பாதாளத்துக்கு தள்ளிய சாட்டை துரைமுருகன் தலைமறைவாயிட்டாரு. வென்றால் மகிழ்ச்சி, தோற்றால் பயிற்சி, தொடரும் எங்கள் முயற்சி, இப்படியெல்லாம் டயலாக் பேசக்கூடிய இந்த கூட்டம் இன்னைக்கு ஏன் பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தல? நேத்து ஏன் பத்திரிகையாளர்களை சந்திக்கல? எங்க ஓடி ஒளிஞ்சிட்டு இருக்கீங்க? இப்பயும் வந்து சாட்டை வீடியோ போட்டு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த தமிழ்நாடு மக்களுமே ஒரு தற்குறி கூட்டம் அப்படின்ற ரேஞ்சுக்கு விஜய முதலமைச்சர் இருக்கீங்களே, நீங்க எல்லாம் நல்லா இருப்பீங்களான்ற ரேஞ்சுக்கு ஒரு வீடியோ போட்டு பேசிட்டு இருக்காரு. இப்பயாவது திருந்திருப்பாரா சாட்டை துரைமுருகன் அப்படின்னு எல்லாருமே கேட்டாங்க. நம்ம அடிச்சு சொன்னோம், சாட்டையெல்லாம் திருந்துறதுக்கு வாய்ப்பே இல்லை. இன்னமும் வேற எந்த கட்சியெல்லாம் அழிக்கலாம்? இப்ப நாம் தமிழர் ப்ராஜெக்டை முடிச்சாச்சு, அடுத்து திமுக பக்கம் போலாமா இல்ல அதிமுக பக்கம் போலாமா, இல்ல அவருக்கு ரொம்ப மனசுக்கு நெருக்கமாக ரொம்ப மனசுக்கு பிடிச்ச ஒரு கட்சி பாஜக கட்சியில போய் சேரலாமா அப்படின்னு அவர் யோசிச்சுட்டு இருப்பாரு. இந்த முறை தேர்தல் மூலியமாக விஜய்க்கு வெற்றி கிடைச்சது. இதையெல்லாம் தாண்டி மக்கள் எப்படிப்பட்ட தீர்ப்பை தருகிறார்கள், மக்கள் எந்த மாதிரியான அரசியலை விரும்புகிறார்கள், மக்கள் ஒருபோதும் அவதூறு அரசியலுக்கு கை கொடுக்க மாட்டார்கள் அப்படின்றதுக்கு மிகப்பெரிய சாட்டை அடிய சீமானுக்கும் கொடுத்திருக்காங்க, சாட்டை துரைமுருகனுக்கும் கொடுத்திருக்காங்க. ஒரு மனுஷனை விமர்சனம் பண்ணும்போது அவர் அரசியல்வாதியா இருக்கலாம், அவர் நடிகரா இருக்கலாம், இல்ல அவர் எந்த துறையில வேணாலும் இருக்கலாம். ஆனா விமர்சனம்னு பண்ணும்போது எவ்வளவு கண்ணியமா நாகரிகமான முறையில பண்ணணும். கொஞ்சம் கூட மனசாட்சி உறுத்தாம இஷ்டத்துக்கு பேசிட்டே இருந்தாரு. அது குறித்து எல்லா காணொலிக்கும் நம்ம பதிலடி கொடுக்கலனாலும் கூட, ஆனா ஒரு சில காணொலிகளுக்கு மிக முக்கியமான வீடியோஸ்க்கெல்லாம் நம்ம பதிலடி கொடுத்துட்டே தான் இருந்தோம். சாட்டை துரைமுருகன்ட்ட எண்ணற்ற கேள்விகள் எழுப்பணும். ஆனா கடைசி நிமிஷம் வரைக்கும் அந்த மனுஷனை, விஜய் அவர்களை கேவலமா வசைப்பாடி வாடா போடான்னு ஒருமையில பேசி தமிழ்நாட்டில் மு.க. ஸ்டாலின் கட்சி கூட விஜய்க்கு எவ்வளவு நெருக்கடி கொடுத்துச்சு நமக்கு தெரியும். ஆனா அவங்க கூட ஒரு இடத்துல கூட நாகரிகம் இல்லாத முறையில கண்ணியம் தவறி வார்த்தைகளால விஜயை காயப்படுத்தல. ஆனா ஒவ்வொரு முறையுமே நீங்க என்ன பண்ணீங்கன்னா, வாடா விஜய், போடா விஜய், அங்க ஓடி போய் ஒளிஞ்சுக்கிட்ட கரூர்ல நீ எல்லாம் என்னடா அரசியல்வாதி, உன் முகத்திலேயே நான் கிழிக்க வந்திருக்கேன், நீ ஒரு போலி பிம்பம், நீ ஒரு நடிகன், தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் மே 4ஆம் தேதிக்கு அப்புறம் நீ திரும்ப சினிமாவுக்கே ஓடி போவ அப்படின்னு நீங்க சொன்னீங்க. ஆனா இப்ப அவர் முதலமைச்சரா பதவி இருக்க போறாரு, நீங்க எங்க ஓடி போய் நடிக்க போறீங்க? இதுவரைக்கும் மக்கள் மத்தியில நடிச்சிட்டு இருந்தீங்க, ஆனா இப்போ மக்கள் மத்தியில உங்க போலி பிம்பம் முகத்திரை கிழிக்கப்பட்டிருக்கு. இதுவரைக்கும் பெருமையா சொன்னீங்கல்ல, 1 விழுக்காடுல இருந்தோம் 4க்கு போனோம், 4ல இருந்து 6க்கு போனோம், 6ல இருந்து 8க்கு போனோம், இப்ப 8ல இருந்து டபுள் த ஜம்ப் கீழே போய் 4% போயிருக்கோம். 19 லட்சம் வாக்குகள். இதுவரைக்கும் உலக அரசியல்லையே எங்களை போல கட்சி மேலே ஏறிச்சா அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த உங்களுக்கு எப்படிப்பட்ட தீர்ப்பை மக்கள் கொடுத்திருக்காங்க? இப்ப கூட கொஞ்சம் கூட அடிப்படை புரிதல், அந்த உணர்தல்ன்றதே இல்லை. ஏன் நம்ம தோத்து போனோம், என்ன தவறான கண்ணோட்டம் நம்ம மக்கள் நம்ம மேல வச்சாங்க, எந்த இடத்துல நம்ம வீழ்ச்சி பாதை தொடங்குச்சு, முழுக்க முழுக்க விஜய் எதிர்ப்புக்குள்ள நீங்க போய் மூழ்கிட்டதுனால, திமுக கூட சமரசமானதுனால இன்னைக்கு இப்படிப்பட்ட ஒரு தீர்ப்பை மக்கள் உங்களுக்கு கொடுத்திருக்காங்க. எனக்கு என்ன ரொம்ப ஆதங்கமா வேதனையா இருக்குன்னா, நாம் தமிழர் கட்சியில ரொம்ப நெருங்கிய ஒரு அண்ணன் எனக்கு இருக்காரு. அவர் ஒரு வேட்பாளர், பெயர் குறிப்பிட நான் விரும்பல. அவரு கடுமையா உழைச்சாரு, இரவு பகல் பார்க்காம, வெயில்லையும் புயல்லையும் மழையிலையும் அந்த அளவுக்கு ஓடி ஓடி வேலை செஞ்சாரு. காரணம் என்ன தெரியுமா? எப்படியாவது ஜெயிக்கணும், அண்ணனை ஜெயிக்க வைக்கணும், நாம் தமிழர் கட்சி சரியான பாதையில போகுதுன்னு நம்பினாரு. நான் பலமுறை அவர்கிட்ட விவாதம் செஞ்சிருக்கேன், இது சரியான பாதையில போகல, இந்த கட்சி இதை நோக்கி தான் போகணும். அவரு பலமுறை என்கிட்ட சொன்னாரு, மே 4ஆம் தேதி பாரு தம்பி, சீமானனை எப்படிப்பட்ட வாக்குகள் வாங்குவாருன்னு. கடைசி வரைக்கும் நம்பினாருங்க. இது போல நேர்மையான நபர்கள் உங்க கூட இருக்காங்கல்ல, அவங்களுக்காவது நீங்க உண்மையா இருந்திருக்கணும்ல. உங்களை நம்பிதானே இலங்கை தமிழர்கள் உங்களுக்கு அவ்வளவு நம்பிக்கையை கொடுத்தாங்க, அவ்வளவு பணபலம் கொடுத்தாங்க. இன்னைக்கு சொகுசான வாழ்க்கை வாழ்றது இன்னைக்கு திமுக கொடுக்கறதா இருக்கலாம், ஆனா அன்னைக்கு அவங்க தானே கொடுத்தாங்க. எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டிலேயே ஒரு கட்சி, திமுக, அதிமுக, பாஜக 3 கட்சிக்கிட்டையும் நல்ல நட்புறவு பாராட்டி பி டீமா இருக்கிறதுனா அது நாம் தமிழர் கட்சி தான். எப்ப பார்த்தாலும் மேடையில் ஏறி நின்றுட்டு நான் பிச்சை எடுக்கிறேன், என்கிட்ட காசு இல்லை, என்கிட்ட காசு இல்லை. இவர் தத்துவத்தை பத்தி பேசினதை விட அதிகப்படியாக என்கிட்ட காசு இல்லைன்னு பேசினது தான் அதிகம். கொஞ்ச நஞ்ச பேச்சா பேசுனீங்க. பலமுறை சொன்னோம்ல, மே 4ஆம் தேதி இதுல பல பேர் இந்த கீழே சில்லறைகள் சத்தம் கேட்கல, அந்த சில்லறைகள் இப்ப வந்து பேசுங்க. மே 4ஆம் தேதி நான் வந்து உனக்கு பதில் சொல்றேன், பதிலடி கொடுக்குறேன், நீ பொறுத்திருந்து பாரு எப்படிப்பட்ட தீர்ப்பு வரப்போகுது, பேசுங்க. இப்போ வந்து கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க, எங்க அண்ணன் என்ன வாக்கு வாங்கியிருக்காரு, விஜய் என்ன நிலைமையில இருக்காருன்னு. நேத்து கட்சி ஆரம்பிச்சாரு, 2 வருஷம் உங்க அளவுக்கு அதிகமா பேசக்கூடல. ஒரு ஸ்டேஜுக்கு போனா 20 நிமிஷம் தான் பேசுவாரு. இதுல வேற உங்க பெருமை, எங்க அண்ணன் ஒரு மேடையில ஏறிட்டாருன்னா 2 மணி நேரம் பேசுவாரு, உங்க தலைவர் விஜய் 2 நிமிஷமோ 3 நிமிஷமோ தான் பேசுறாரு. உங்களுக்கு என்ன பிரச்சனை? மக்கள் தூக்கி எங்க உட்கார வச்சிருக்காங்கன்னு பாத்தீங்கல்ல. ஏன்டா இந்த விஜயை தொட்டோன்னு திமுக கதறோன்னு அவர் சொன்னாரு. ஆனா திமுகவை விட இன்னைக்கு நாம் தமிழர் கதறு கதர்னு கதறிட்டு இருக்கு.
எப்படிப்பட்ட ஒரு கட்சி, எப்படிப்பட்ட ஒரு தத்துவம் சரியான பாதையில கொண்டு போகாம நல்ல நல்ல மனிதர்களை, கூட இருக்க மனிதர்களை இறக்கி விட்டுட்டு கூட வியாபாரிகளை கூட வச்சுக்கிட்டு இன்னைக்கு இந்த கட்சியை அழிவு பாதைக்கு கொண்டு போய் 4% கொண்டு போய் நிறுத்திருக்கீங்க. சவால் விடுறேன், 2026 இப்ப 4%, 2029 நீங்க இதுக்கும் கீழே போவீங்க. என்னோட பழைய காணொலிகள் எடுத்து பார்க்கலாம். நான் என்ன சொல்லியிருந்தேன்னா 3% வாக்கை நீங்க தொடுவதே கடினமா இருக்கும்னு. இன்னைக்கு 4% வாங்கிருக்கீங்க. நம்ம சொன்னது கிட்டத்தட்ட ஓரளவுக்கு சரியா தான் இருந்திருக்கு. இப்ப அதே போல சொல்றேன், 2029 தேர்தல்ல இதே போல எம்பி தேர்தல் வரும்ல, அந்த தேர்தலில் நீங்க நில்லுங்க. 4ல இருந்து நீங்க மீண்டும் ரிவர்ஸ்ல 1 விழுக்காடுக்கு போவீங்க. மக்கள் உங்களை வெறுக்கல. நீங்க விஜயை பேசுனீங்க பாத்தீங்களா, அதுல வெறுத்துட்டாங்க. இப்படிப்பட்ட ஒரு கட்சி நல்ல தத்துவம் நினைச்சு நம்ம ஓட்டு போட்டோம். ஆனா விஜய் மேல இவ்வளவு வன்மத்தை கக்கிட்டு இருக்கீங்க. குறிப்பா இந்த சாட்டை துரைமுருகன் இந்த கட்சியில இருக்கிறது இந்த கட்சிக்கு பேராபத்து. இனிமேலாவது அந்த கட்சியில பயணம் பண்ண ஒருத்தர் நமக்காக பேசியிருக்காரு, இவர் சொல்லக்கூடிய கருத்துக்கள் நியாயமான, தயவு செய்து உங்க மனசாட்சி கூட பேசுங்க. சாட்டை துரைமுருகனால இந்த கட்சி வளர்ந்துச்சா வீழ்ந்துச்சா? 2026 தேர்தல்ல 1.5 வருஷம் விஜயை திட்டினதுக்கு இந்த கட்சி வளர்ந்துச்சா வீழ்ந்துச்சா? கேட்டா இப்ப பெருமையா எங்களுக்கு அதை பத்தி கவலை கிடையாது, தோல்வியோ வெற்றியோ நாங்க அதை பத்திலாம் எவ்வளவு நாளைக்கு போவீங்க? அப்ப உங்க நோக்கம் என்ன? இன்னொரு கட்சிக்கு பி டீமா இருந்துட்டு வசூலை போட்டுட்டு இப்படியே நம்ம அடைஞ்சிட்டே இருக்கான்னு நினைச்சீங்கன்னா, இந்த வேட்பாளர்கள் என்ன பாவம் பண்ணாங்க? நான் சொன்னது ஒரு வேட்பாளர். இது போல நேர்மையா பல வேட்பாளர்கள் களத்தில் நின்றுட்டே இருந்தாங்க. ஆனா எல்லா வேட்பாளர்கள் வாழ்க்கையும் அழிச்சு அவங்கள நடுத்தருவில் நிறுத்திட்டு இவர் சொகுசான பங்களால இருந்துட்டு அத்தனை கோடி இத்தனை கோடின்னு காசை வாங்கிட்டு நான் பிச்சை எடுக்கிறேன், கஷ்டப்படுறேன், எனக்கு காருக்கு இஎம்ஐ கூட கட்டக்கூட காசு இல்லை அப்படின்னு டிராமாவை போடுறது. மீண்டும் சொல்றேன், அண்ணன் வெற்றிக்குமரன், புகழேந்தி மாறன், ஜெகதீச பாண்டியன், ராஜீவ்காந்தி, கல்யாண சுந்தரம், இவங்க எல்லாரும் உண்மையிலே புனிதர்களாக தான் இருந்திருக்காங்க. இந்த கட்சியில இருக்கக்கூடிய தலைமை சரியில்லாம இருந்திருக்கு. அன்றைய தினம் நம்ம தவறாக கணிச்சிட்டோம். அதுதான் பிரச்சனை. இன்னைக்கு அண்ணன் வெற்றிக்குமரன் என்ன சொன்னாரோ அதுதான் இன்னைக்கு களத்துல நடந்திருக்கு. ஜெகதீச பாண்டியன் என்ன சொன்னாரோ அதுதான் நடந்திருக்கு. நாஞ்சில் சம்பத் மூஞ்சில் என்ன உங்களால முழிக்க முடியுமா? அவர் சொன்னாரு 2026 இந்த கட்சி 8ல இருந்து டபுள் த ஜம்ப் கீழே இறங்கும் அப்படின்னு. அவர் சொன்னதுதாங்க நடந்திருக்கு. இப்பயும் சொல்லியிருக்காரு 29 இந்த கட்சியே இருக்காது, புதைச்சிருவாங்க அப்படின்னு. நல்லபடியா நீங்க புதைக்க தான் போறீங்க, அது எல்லாருக்குமே தெரியுது. அப்படி என்னங்க விஜய் உங்களுக்கு துரோகம் பண்ணிட்டாரு? நீங்க விஜய் விமர்சனம் பண்ணதுல பிரச்சனை இல்ல, ஆனா ஒருமையில பேச விட்டு சீமான் ரசிச்சாரு பாருங்க சாட்டை பேசுறத. இதே சாட்டை வெளிப்படையா சொன்னாரு, எல்லாருக்கும் ஒரு வேலை திட்டத்தை அண்ணன் கொடுத்திருக்காரு, எனக்கு இந்த வேலை திட்டத்தை கொடுத்திருக்காரு, நான் செய்யறேன் அப்படின்னாரு. அப்ப நீங்க தானே சாட்டையை பேச விட்டு ரசிக்கிறீங்க. இன்னொரு ஒரு விஷயம், மிக முக்கியமான ஒரு புள்ளி, அவங்க வேற கட்சியில இருக்காங்க. அவங்க சீமான ஒரு முறை சந்திச்சு, அண்ணே ஏன் இப்படி விஜயை போட்டு இந்த அளவுக்கு அட்டாக் பண்றீங்க அப்படின்னு கேட்டதுக்கு அவர் பதிவு பண்ண வார்த்தை என்ன தெரியுமா? எனக்கு திமுக அதிமுக முக்கியம் இல்லை, இவனை ஒழிக்கணும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. உங்களால இல்லைன்னு மறுத்து பேச முடியுமா? நீங்க யாருக்கிட்ட எங்க பேசுனீங்க அப்படின்றத கூட நம்மளால சொல்லிட முடியும். வேண்டாம், ஒரு சில பேரை பயன்படுத்தக்கூடாது, அது மாண்பு அல்ல மரபு அல்ல அப்படின்னு சொல்லி நம்ம கடந்து போறோம். ஆனா இது போல எண்ணற்ற நபர்கள் கிட்ட என்னென்ன விஷயங்கள் பேசியிருக்கீங்க? ஒரு நல்ல அரசியல் பண்ணியிருக்கீங்களா? ஆபாசத்தை பேசுறது, அசிங்கத்தை பேசுறது, ஒருமையில பேசுறது, இதை தவிர்த்து வேற என்ன அரசியல் இருந்தது? இதுதான் தமிழ் தேசிய அரசியலா? இதுதான் நீங்க பிரபாகரன் அப்படின்னு ஒரு பெயரை உச்சரிச்சு நீங்க நடத்தக்கூடிய அரசியலா? ஒரு இடத்துல கூட விஜய் உங்களை கண்டுக்கவே இல்லை. இப்ப வரைக்கும் கண்டுக்கல. ஆனா அவர் முதலமைச்சரா இருக்காரு, நீங்க எங்க இருக்கீங்க? குப்புறப்படுத்தி தூங்கிட்டு இருக்கீங்க வீட்டுல. வேற என்ன உங்கள்கிட்ட இருந்தது? ஒட்டுமொத்த தமிழ்நாடு அரசியலையும் புரட்டி போட்டிருக்காரு. எதனால தெரியுமா? தன் மேல உள்ள நம்பிக்கையில. இதுல 2 தொகுதியில போட்டி போடுறாருன்னு அவர் மேல உங்களுக்கு இலக்காரமான பேச்சு வேற. இப்ப 2 தொகுதியில போட்டி போட்டு ஜெயிச்சிட்டார் ரெண்டையுமே. நீங்க 1ல போட்டி போட்டு ஜெயிக்க முடியல. நீங்க எங்க போய் உங்க முகத்தை வச்சுப்பீங்க? காரைக்குடியில பண்ண சம்பவம் இருக்குல்ல, பேரானந்தமா இருக்கு எனக்குலாம். பேரானந்தமா. விஜய் நின்னு தோக்கடிச்சா கூட பரவாயில்ல. விஜய்க்கு கீழே இருக்கக்கூடிய டாக்டர் பிரபு ஒரு மனநலம் பாதிக்கப்பட்ட லூசு, அவன் ரீல்ஸ் போட்டே பைத்தியம் ஆயிட்டான், ஒரு எம்எல்ஏவே வாழ்ந்துட்டு இருக்கான் அப்படின்னு இந்த அதிபுத்திசாலி சாட்டை சொன்னாப்ல. ஆனா இன்னைக்கு உண்மையிலேயே அவர் சொன்னது போல அவர் சட்டமன்ற உறுப்பினரா இருக்காரு, சட்டமன்ற உறுப்பினரா வாழ போறாரு. சாட்டை நீங்க யூடியூபர்ன்றதை தாண்டி உங்களுக்கு என்ன அடையாளம் இருக்கு? ஆனா இன்னைக்கு டாக்டர் பிரபுன்றவருக்கு பல அடையாளங்கள் இருக்கு. நல்லா படிச்சவர், மருத்துவர், டென்டிஸ்ட். அதை தாண்டி இப்ப சட்டமன்ற உறுப்பினர், அமைச்சரா கூட ஆக போறான்னு சொல்லப்படுது. நீங்க இப்ப என்ன பண்ண போறீங்க? இப்படி பேசி பேசி வளர்ந்த கட்சி ஒரு கட்சி எப்படி இருக்குன்னா, அந்த கட்சியை மீண்டும் பேசி பேசி அழிச்ச கட்சி அப்படின்ற பெருமை சாட்டை துரைமுருகனுக்கும் சீமானுக்கும் தான் இருக்கு. இனி வரக்கூடிய தேர்தலில் உங்களுக்கு நல்ல விதமா நீங்க இப்படி பண்ணுங்க, அப்பதான் உங்க கட்சியை காப்பாற்ற முடியும், இப்படிலாம் நம்ம சொல்றதுக்கு எதுவுமே கிடையாது. உண்மையிலேயே அடுத்த தேர்தலில் நாம் தமிழர் கட்சின்னு ஒரு கட்சி இருந்துச்சா அப்படின்னு எல்லாருக்கும் சந்தேகம் எழும். அந்த அளவுக்கு உங்க கட்சி புதைக்கப்படும்.